ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு லேர்ன் சிஎஸ் அகாடமி. ரொம்ப நாளாக நீங்கள் ஆவலாக எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த அதே பிஜிடிஆர்பி விக்ட்ரி 2.0 பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு டீட்டெயில்டான கோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோ. நீங்கள் எதிர்பார்த்த ஃபீச்சர்ஸ், எதிர்பார்க்காத ஃபீச்சர்ஸ், ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நிறைய ஆஃபர்ஸோட ஒரு பேட்ச் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால் முழுமையாக ஆழ்ந்து இந்த வீடியோவை தீர்க்கமாக பாருங்கள். ஒரு நல்ல முடிவாக நிச்சயமாக நீங்கள் எடுப்பீங்க. வள்ளுவர் ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படிங்கிறாரு. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை தடவை வேணாலும் யோசிங்க. ஆனா துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி நம்ம சிந்திக்கவே கூடாது. நம்ம முன்னோக்கி மட்டும்தான் போகணும். அதை மாதிரி பிஜிடிஆர்பியை கிளியர் பண்ணி கண்டிப்பா ஸ்கூல்ல நான் கவர்மெண்ட் ஜாப்ல உட்காருவேன் அப்படின்னு நீங்க உறுதியா நம்புனீங்கன்னா லேர்ன் சிஎஸ் அகாடமி வில் பி தி பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யூ. நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இது நம்ம சொன்னால் மட்டும் பத்தாது. ஆல்ரெடி என்ன சார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா, எங்களோட ரிசல்ட்ஸ் தான் அதுக்கு சாட்சி. லாஸ்ட்டாக நடந்த 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்மளோட கேண்டிடேட்ஸ் 5 பேர் கிளியர் பண்ணி இப்போது ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. வித்யா மேம், பாக்யமதி மேம், சரண்யா மேம், செல்வி மேம் அண்ட் திவ்யா மேம். அது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நம்மளோட நெட் பேட்ச் 1.0ல டிசம்பர் 2024ல் 8 பேர் எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் 8 பேர் கிளியர் பண்ணாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பாக்யமதி மேம் நெட்டும் கிளியர் பண்ணாங்க, பிஜிடிஆர்பியும் கிளியர் பண்ணாங்க. தேர்டில் போட்டிருக்கிற நவீனா மேம் 2 தடவை நெட்டு, ஒரு தடவை செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே கேண்டிடேட் மல்டிபிள் டைம்ஸ் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கான கண்டென்ட்டை தான் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் தென் அதுக்கு அடுத்த எங்களோட நெட் பேட்சில் நவீனா மேம் செகண்ட் டைம் குவாலிஃபை பண்ணாங்க. அலாங் வித் தட் ராதிகா மேம், ராகினி மேம், சந்தியா மேம், நித்யா மேம், நிர்மலா மேம், கலைவாணி மேம் அண்ட் நாதிரா மேம்னு சொல்லி 8 பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க சக்ஸஸ் 2.0 பேட்சில் நெட் எக்ஸாமை. அதுக்கப்புறமா நடுவில் செட் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் செப்பரேட்டாக நாங்கள் பேட்ச் ப்ரொவைட் பண்ணல. இருந்தாலும் ஆல்ரெடி எங்கள்கிட்ட நெட்டுக்கு படிச்சிருந்த கேண்டிடேட்ஸ் எங்களோட நோட்ஸ் அண்ட் எங்களோட வீடியோஸை வச்சு கிளியர் பண்ணாங்க. அதில் நவீனா மேம் ஒருத்தவங்க. ஸோ இதெல்லாம் எங்களோட ரிசல்ட்ஸ். ஸோ லேர்ன் சிஎஸ் அகாடமி இஸ் அ டெடிகேட்டட் அகாடமி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் வி ஹவ் ப்ரொடியூஸ்ட் எனார்மஸ் ரிசல்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு செட், நெட் ஆஸ் வெல் அஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிஜிடிஆர்பி. சரி சார், பாக்யமதி மேம் எங்களோட ப்ரைட். ஸோ நெட் எக்ஸாம் அண்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் நவீனா மேம் இஸ் ஆல்சோ அவர் ப்ரைட். 2 தடவை நெட்டு, ஒரு தடவை டிஎன் செட்டு கிளியர் பண்ணியிருக்கிறாங்க, ரைட்? சரி சார், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். அண்ட் இதுக்கு நாங்கள் மட்டும் ரீசன்னு சொன்னால் அது தப்பு. நம்ம சொல்கிறத கேட்டு அது வழி நடந்த அந்த ஸ்டூடெண்ட்டோட எஃபர்ட்டையும் நம்ம சொல்லி ஆகணும். நாங்கள் என்னதான் சொல்லி கொடுத்தாலும், என்னதான் இந்த 6 மாதம் 1 வருஷம் உங்களோட நின்று பயிற்சி கொடுத்தாலும், தேர்வு அன்னைக்கு, போட்டி அன்னைக்கு கிரவுண்டில் நின்று விளையாடுறது நீங்கள் தான். அன்னைக்கு ஓரமாக நின்று நீங்கள் விளையாடுறத பார்த்துட்டு கை தட்டிட்டு தான் எங்களால் இருக்குமே தவிர, அதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் கை கொடுக்க முடியுமே தவிர அன்னைக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ அன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்ற சிலர் தான் நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப நூலிழையில் சிவி வரைக்கும் போனவங்க, குவாலிஃபை ஆகி முடியாமல் போனவங்கன்னு நிறையா பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்லாம் போட்டால் இந்த வீடியோ பத்தாது. ஸோ அவங்க எல்லாரையும் நம்ம உள்ளுக்குள்ளே சேர்த்து இன்னும் கிளியர் பண்ணுங்கிறதுக்காக அவங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஆல்ரெடி நம்ம ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விக்ட்ரி 1 ரெனிவல் பேட்ச்னு போயிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்மளை கேட்குறவங்களுக்காக ஒரு டெடிக்கேட்டட் பேட்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பேட்ச். திஸ் பேட்ச் இஸ் கால்ட் விக்ட்ரி 2.0. விக்ட்ரி 2.0 எங்களோட சக்ஸஸ்ஃபுல் 1.0 பேட்சோட நீட்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. சரி சார், எங்கே இந்த கோர்ஸ் நடக்க போகுது? பக்காவான ஒரு மொபைல் ஆப் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு லேர்ன் சிஎஸ் அகாடமின்னு போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எனார்மஸ் ஃபீச்சர்ஸ் ஆர் அவைலபிள். ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், சீக்கிரமாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு, கிளாஸ் தனியாக ஜூமில் நடக்குமா? நடக்காது. கிளாஸஸும் ஆப்பில் தான் நடக்கும். கிளாஸஸ் ஆப்பில் 2 விதமாக நடக்கும். ஒன்று ரெக்கார்டிங், ஓகே, ஒன்று ரெக்கார்டிங் கிளாஸஸ் ப்ளஸ் லைவ். நம்ம கொடுக்கறதே 2 மோட்லையும் கொடுக்குறோம். ரெக்கார்டிங் மோட், லைவ் மோட்லையும் கொடுக்குறோம். ரெக்கார்டிங் மோடில் நம்ம குட்டி குட்டி வீடியோஸாக உங்களுக்கு கண்டென்ட்டை கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ரெக்கார்டு பண்ணதை படிச்சுட்டு லைவ் கிளாஸுக்கு வந்து ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெக்கார்டிங் இஸ் ஃபார் ஸ்டடி பர்பஸ், லைவ் இஸ் ஃபார் ரிவிஷன் பர்பஸ் அண்ட் டெஸ்ட் பர்பஸுக்கு லைவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது டெஸ்ட்டு ஆப்லேயே நடந்துடும்.
டவுட் கிளியரிங் ஃபோரம்னு ஒன்று ஆப்பில் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் டவுட்டுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு அனுப்பி நீங்கள் டவுட்டு கேட்க தேவையில்ல. ஆர் எனக்கு உங்களுக்கு நடுவில் ஒரு மீடியேட்டருங்கிறவங்க கிடையாது. நீங்கள் டேரெக்டாக எஜுகேட்டர்கிட்ட தான் பேசுவீங்க. டேரெக்டாக எஜுகேட்டர்கிட்ட தான் பேசுவீங்க. நான் அனுஷா மேம் 2 பேர் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணுவோம். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக எங்கள்கிட்டே கேட்கலாம். அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அவசியம் இல்லை. இங்கே ஒரு ஃபோரத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்குள்ளே நீங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணலாம். உங்களோட ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நாங்களும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ ஃபோரம்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. அண்ட் தென் மினிமம் ஆஃப் 5,000 கொஷின்ஸ் உங்களுக்கு தரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இன் த ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் அசஸ்மெண்ட், டாபிக் டெஸ்ட், மல்டி யூனிட் டெஸ்ட், பிஒய்க்யூ டெஸ்ட், அதுக்கப்புறமா ஃபுல் லெங்க் டெஸ்ட். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம ரெக்கார்டிங்கில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஒரு வீடியோக்கு அப்புறமா மினிமம் 2 கொஸ்டின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஒரு வீடியோ ஆர் 20 மினிட்ஸ் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உடனே ஒரு டெஸ்ட் எழுதிடுவீங்க. அது உங்களோட ஓன் பேஸில் நடந்துகிட்டே இருக்கும். ரைட். ஸோ ஒரு வாரம் படிச்சு முடிச்சிட்டீங்க. அப்போ அந்த டாப்பிக்கை நீங்கள் நிலைநிறுத்திங்கன்னா அதுக்கு டாபிக் டெஸ்ட். ஒரு யூனிட் முடிஞ்சிருச்சு, அடுத்த யூனிட் போகிறோம். ஸோ 2 யூனிட் சேர்த்து வச்சு மல்டி யூனிட் டெஸ்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு நெட் செட்டில் சிம்பிள் கொஸ்டின்ஸ், நாட் எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ண மாட்டோம். நெட் செட்டில் பிஜிடிஆர்பி லெவலுக்கு இருந்த அந்த ஈஸி டு மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். பிளஸ் பிஒய்க்யூ வித் ரெஸ்பெக்ட் டு பிஜிடிஆர்பியும் நம்ம கணக்காக எடுத்துப்போம். அண்ட் தென் 10 ஃபுல் லெங்க் டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஃபுல் லெங்க் டெஸ்ட் சொல்லும்போது என்டையர் 150 மார்க்ஸுக்குமான அந்த ஃபுல் லெங்க் டெஸ்ட்டும் உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். மினிமம் ஒரு 10 டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே டெஸ்ட் சீரீஸாக வந்துடும். இந்த டெஸ்ட் சீரீஸ் டிஃபால்ட்டாக இந்த பர்ச்சேஸுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். தனியாக டெஸ்ட் சீரீஸ் கிடையாது. நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஃப்ரீயாக அது உங்களுக்குள்ளே வந்துடும். இதை தவிர வீக்லி எப்படி படிக்கணும், அந்த வீக்லிக்குள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா டே பை டே என்ன படிக்கணும், சாட்டர்டே என்ன படிக்கணும், சண்டே என்ன படிக்கணும், மண்டே என்ன படிக்கணும், டியூஸ்டே என்ன படிக்கணும், வெனஸ்டே என்ன படிக்கணும்னு தெளிவாக ஒரு டீட்டெயில்டான ஷெட்யூல், டே வை ஷெட்யூல் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா உங்களோட ப்ராக்ரஸை நீங்களே மானிட்டர் பண்ணிக்கலாம். நேற்று எவ்வளோ படித்தேன், இன்னைக்கு எவ்வளோ படித்தேன், இந்த மாதிரி போனால் என்னால் ஜெயிக்க முடியுமான்னு பார்த்துக்கலாம். அந்த மாதிரி டெஸ்ட் நம்ம வைக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு காம்படிஷனை ஏற்படுத்தி நீங்கள் கரெக்டாக போடுறீங்களா என்னன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு லீடர் போர்டு ஃபெசிலிட்டி நம்ம வச்சிருக்கோம். இது எல்லாமே நம்மளோட ஆப்லேயே இருக்கிற ஃபெசிலிட்டி. அலாங் வித் தட் நீங்கள் எங்கள்கிட்ட சேட் பண்ணுறதுக்கு தனியாக வாட்ஸ்அப்புக்கு வர தேவையில்லை. அது உங்களோட டயத்தை வீணாக்குது. அதே நேரத்தில் நீங்கள் வேற மாதிரி டீவியேட் ஆகிறதுக்கு இருக்குது. அதனால் சேட் ஃபெசிலிட்டி நம்ம ஆப்லேயே கொண்டு வந்துட்டோம். நீங்கள் அனுஷா மேம்ட்டையும் என்கிட்டையும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேயே ரிசால்வ் பண்ணிக்கலாம். ரைட். சரி சார், இதெல்லாம் கோர்ஸ் டீடைல்ஸ். எப்படி நம்மளோட கண்டென்ட் டெலிவரி பண்ண போறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீக்லி ஷெட்யூல் கொடுத்துருவோம். லைக் எவரி சாட்டர்டே, நல்லா கவனிங்க, எவரி சாட்டர்டே உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஆப்பில் வந்துடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிஎஸ்ஏவோட 1 வீக் கண்டென்ட், சே ஃபார் பேசிக்ஸ் ஆஃப் டிஎஸ்ஏலேருந்து ஆரம்பிச்சு ஸ்டாக் வரைக்கும் இருக்கிற கண்டென்ட்டை கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் சாட்டர்டே என்ன படிக்கணும், சண்டே என்ன படிக்கணும், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே நீங்கள் என்ன படிக்கணுங்கிற டாபிக் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். டேட் வைஸ், டே வைஸ், டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 5 நாளும் நீங்கள் செல்ஃப் பேசுறா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ அந்த குட்டி குட்டி வீடியோவை படிச்சுட்டு படிச்சதோட நிறுத்தாம அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டையும் நீங்கள் எழுதிப்பீங்க. அப்போ ஒரு வீடியோ பார்ப்பீங்க, உடனே செல்ஃப் அசஸ்மெண்ட் எழுதுவீங்க. வீடியோ பார்ப்பீங்க, நோட்ஸ் எடுப்பீங்க, செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுவீங்க. இப்படியே வந்துடுவீங்க. சரி சார், இந்த ஒரு வாரம் நானே படிச்சிட்டேனே, இதை ரிவைஸ் பண்ண வேணாமான்னு கேட்டிங்கன்னா உடனே நீங்கள் அந்த தேர்ஸ்டே அன்னைக்கு காலையில் 5:30லேருந்து 7 AM வரைக்கும் 7 AM வரைக்கும் நீங்கள் லைவ் கிளாஸ் வருவீங்க. அந்த லைவ் கிளாஸில் இந்த 5 நாள் நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை ஃபாஸ்ட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். அன்னைக்கே உங்களுக்கு ஒரு டாபிக் டெஸ்ட் அப்லோட் ஆகிடும். நீங்கள் அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு நைட்டு அந்த டாபிக் டெஸ்ட்டை எழுதிடணும். வெள்ளிக்கிழமை காலையில் திருப்பி ஃப்ரைடே அன்னைக்கு காலையில் 5:30லேருந்து 7 வரைக்கும் உங்களுக்கு ஒரு லைவ் கிளாஸ் நடக்கும். அந்த லைவ் கிளாஸில் அந்த டெஸ்ட்டோட சொல்யூஷனை டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் சம் அடிஷ்னல் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஃப்ரைடே முடிஞ்சிருச்சா, திருப்பி சாட்டர்டே வந்துருச்சா, அடுத்த வாரத்தோட கண்டென்ட் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஸோ வீக் ஆன் வீக் கண்டென்ட் அப்லோட் ஆகிடும். 5 நாள் நீங்கள் ஓன் பேஸில் படிப்பீங்க. 2 நாள் எங்களோட பார்வையில் லைவ்ல நீங்கள் வந்து படிப்பீங்க. இதை தாண்டி உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது டிசிப்ளின் அண்ட் மோட்டிவேஷன். அதை பாதுகாத்துக்கிறதுக்காக அப்பப்போ ஸ்டாண்டப் செஷன் ஒன்று பிளான் பண்ணியிருக்கிறோம். வீக்லி ஒரு தடவை உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, இன்னும் ஏன் இந்த இடத்துல நல்லா முடிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக போகலாம், ஸ்லோவாக இருந்தீங்கன்னா இன்னும் ஏன் இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு உத்வேகத்தை ஊட்டி கொண்டு வரதுக்கு ஸ்டாண்டப் செஷனும் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ வீக்லி மினிமம் 3 லைவ் செஷன் உங்களுக்கு இருக்கும். அதை தாண்டி இந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்துடும். இந்த கண்டென்ட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த 5 நாள்ல உங்களுக்கு டவுட் வந்துச்சுனாலும் நீங்கள் என்கிட்டயோ அனுஷா மேம்கிட்டயோ சேட்டில் கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ எஜுகேட்டர் அண்ட் ஸ்டூடெண்ட் டைரக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு என்விரான்மெண்ட். இன்பிட்வீனில் யாருமே கிடையாது. டைரக்டாக நீங்கள் என்கிட்ட டவுட்டு கேட்பீங்க, அந்த டவுட்டை நான் ரிசால்வ் பண்ணுவேன். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஃபெசிலிட்டி. டவுட் கிளியரன்ஸ் த்ரூ தி ஆப் இட் செல்ஃப் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம்.
நான் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரைட். ஸோ ரெக்கார்டிங் அண்ட் லைவ் இருக்கும். இந்த பேட்டர்லாம் நம்ம போக போகிறோம். அண்ட் முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது, சார் மெட்டீரியல் தருவீங்களா, மெட்டீரியல் தருவீங்களா? எஸ், வி ஆர் கோயிங் டு கிவ் மெட்டீரியல். பட் அந்த பிடிஎஃப் வந்து வியூவபிளாக தான் இருக்கும், கோர்ஸ் கண்டென்ட்டோடது. பிகாஸ் வீடியோவை பார்க்கணும், நீங்கள் உங்கள் கையால் நோட்ஸ் எழுதணும். என்கிட்ட இவ்வளோ பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க, அத்தனை பேர்கிட்ட போனீங்கனாலும் 10லேருந்து 15 நோட் வச்சுருப்பாங்க, 40லேருந்து 50 பேனாவை தீர்த்திருப்பாங்க. அதுதான் அவங்களோட சக்ஸஸை டிட்டர்மைன் பண்ணுச்சு. இன்னைக்கு நம்ம கை கடுக்க எழுதினாதான் நாளைக்கு நம்ம கால் கடுக்க நின்று வேலை பார்த்து எதிர்காலத்தை தூய்மையாக்க முடியும், மாணவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட முடியும். என்கிட்ட படிச்ச அத்தனை பேரும் சொல்ற ஒரு விஷயம், கிளியர் இல்லை, அது எல்லாத்தையும் தாண்டி நாலேஜ் கேரண்டி ஆயிடுச்சு சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நான் 10% 20%ல வந்தேன், ஏன் சில பேர் 0%ல வந்திருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்ன அப்படிங்கறத ஆழமா புரிஞ்சுக்கிட்டு தான் லேர்ன் சிஎஸ் அகாடமியை விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி போகும்போது அவங்க அதை மட்டும் எடுத்துட்டு போல, அந்த கொடுத்த காசை தாண்டி ஒர்த்தா அவங்க நாலேஜ் எடுத்துட்டு போறாங்க. நிறைய பேர் போஸ்டிங் எடுத்துட்டு போறாங்க. நீங்களும் அதுல ஒரு ஆளா இருப்பீங்க, கண்டிப்பா கேரண்டி பண்றேன். பேசிக்ல இருந்து ABCல இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸை கத்துக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அகாடமிஸ் லேர்ன் சிஎஸ் அகாடமி. அதை நீங்க மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க. அண்ட் மெட்டீரியல் எதுவுமே பிடிஎஃப் கிடைக்காதுன்னா கிடைக்கும். டாபிக் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், மல்டி யூனிட் டெஸ்ட்டோட அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் தி ஐடியா. அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஒரு மாடியூலாக ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது இந்த வியூவில் காட்டுறேன். லைக் ஒரு சில சிலபஸ் அனலைசிஸ் உங்களுக்கு டெஸ்ட் கிடையாது, அதனால வாட்ச்னு மட்டும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மெமரி ஹைரார்க்கிக்கு நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு உடனே குவிஸ் அட்டன் பண்ணணும். ஓஎஸ் கான்செப்ட்டுக்கு உடனே குவிஸ் வரும். அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் ஆஃப் ஓஎஸ்க்கு குவிஸ் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வீக்கோட ஸ்டார்டிங் எவரி சாட்டர்டே உங்களுக்கு இந்த கண்டென்ட் ரீச் ஆயிரும். இது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க. மண்டே அன்னைக்கு என்ன படிக்கணும், டியூஸ்டே அன்னைக்கு என்ன படிக்கணும் வரைக்கும் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? அடுத்தது டவுட் வருது, என்ன பண்ணலாம்? ஃபோரத்துக்கு போய் கிளிக் பண்ணுங்க, உங்க டவுட்டை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. இல்ல சார் என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு, பாதி சால்வ் பண்ணி டவுட் ஆயிடுச்சு, இந்த இமேஜ் அட்டாச் பண்ணுங்க, போஸ்ட் பண்ணுங்க. நானோ வேற யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட உங்களுக்கு டவுட் இந்த மாதிரி கிளியர் ஆயிடும். 1 செகண்ட். எஸ், இந்த மாதிரி டவுட் கிளியர் ஆயிடும். ரைட். அடுத்தது செல்ஃப் அசஸ்மெண்ட். ஒரு வீடியோக்கு கீழே செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ செல்ஃப் அசஸ்மெண்ட் முடிக்க அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணி கரெக்ட் ஆன்சர் எதுவோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது கரெக்ட்னா கரெக்ட், தப்புன்னா தப்புன்னு உங்களுக்கு சொல்லிடும். அது மாதிரி நீங்கள் எல்லா கொஷினுக்கும் சொல்லலாம். அண்ட் சொல்யூஷன் வந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சருக்கு கீழேயும் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருவோம். ஃபாலோடு பை தட் அந்த குவிஸ் முடிச்ச உடனே நீங்கள் எந்த இடத்துக்கிட்ட இருக்கீங்கிற உங்கள் ரேங்கிங்கை பார்த்துக்கலாம். ஓவராலாக நீங்கள் எவ்வளோ % ஸ்கோர் எடுத்திருக்கீங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதை தாண்டி எங்கள் கோர்ஸில் என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னா, மிக மிக முக்கியமான விஷயம், ஹை குவாலிட்டி வீடியோ கண்டென்ட் கிறிஸ்பா, குறைஞ்சபட்சம் 10 நிமிஷம், அதிகபட்சம் 20 மினிட்ஸ். அதை தாண்டி வீடியோ போகாது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில அசஸ்மெண்ட்டை இன்பில்ட்டாகவே நம்ம கொடுத்துருப்போம். ரைட்டா? உங்களோட லைவாக டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான இருக்கிற அசஸ்மெண்ட்டை தனி டெஸ்ட்டாக இல்லாமல் வீடியோவோடைய டெஸ்ட்டாக வந்துடும். ஸோ டெஸ்ட் பிடிஎஃப்க்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், கிளாஸ் பிடிஎஃப்க்கு வியூ ஆப்ஷன் இருக்கும். அதனால ஞாபகம் வச்சுங்க. டெஸ்ட் சீரிஸ் டிஃபால்ட்டாக உள்ளே வந்துடும் உங்களோட ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கு. 10 யூனிட்ஸ் வித் எஜுகேஷனல் சைக்காலஜி ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ 10 யூனிட்ஸுக்கு 130 மார்க் ப்ளஸ் எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு 10 மார்க். ஸோ 140 மார்க்ஸ் இங்கே வந்துருச்சு. அதை தவிர ஜிகேக்கு டெஸ்ட் ஃபார்மெட்டில் உங்களை நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தடவை நம்ம கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது என்டையர் 150 மார்க்ஸுக்குமே கேரண்டி பண்ணுற மாதிரி தான் இந்த கோர்ஸை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜிகேக்கு இந்த டாபிக் படிச்சுட்டு வாங்க, டெஸ்ட் கொடுத்துருவோம். அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்டை திருப்பி கன்சால்டேட் பண்ணும்பொழுது அது ஒரு பிக் ரிசோர்ஸாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் திருப்பி இதுதான் சொல்கிறேன், நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் நேரடியாக எங்கள்கிட்டயே கேட்கலாம், நாங்களே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி பெஸ்ட் அட்வான்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு லேர்ன் சிஎஸ் அகாடமி. ரைட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோர்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இதோட வேலிடிட்டியாக நாங்கள் என்ன தரோம்னா 13 மந்த்ஸ் தரோம். 13 மாதம், 1 இயர் ப்ளஸ் 1 மந்த் தர்றோம். ஸோ அப் டு 31 ஆகஸ்ட் 2027 வரைக்கும் இந்த வேலிடிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் 13 மந்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இங்கே ஜாயின் பண்ணீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயம், இதுக்கு இப்படி வந்த ஆன்சர் போடுங்கன்னு மனப்பாடம் பண்ண தேவையில்லை. எப்படி கொஷின் வந்தாலும் சிந்திச்சு இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களால் யோசிக்க முடியும். அந்த சிந்தனையை உங்களுக்கு வளர்ப்போம். அதுதான் எங்களோட நோக்கம். ரைட். ஸோ டிஆர்பி சக்ஸஸ் கேண்டிடேட் இங்கே பாருங்க, லாஸ்ட் டைம் எங்கள்கிட்ட படித்த செல்வி மேம் அவங்களோட அட்டம்ப்டில் சூப்பராக கொடுத்து 35th ரேங்க் வாங்கி இப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு டே போயிட்டு
ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ அனுப்புனாங்க, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி போய் அடுத்த தடவை உட்காரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சரண்யா மேம், செல்வி மேம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபோட்டோ அனுப்புனாங்க. சரண்யா மேம் போஸ்டிங்கை வாங்கிட்டு அந்த அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கம்னு நினைக்கிறேன், அதுக்கு வாசல்லே நின்று அந்த ஃபோட்டோவை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் 6 மாதம் எங்களோட டெடிக்கேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணாங்கன்னு சொன்னால் அது எங்களோட உழைப்பு ப்ளஸ் அவங்களோட முயற்சி ரெண்டும் சேர்ந்ததுனால தான் நீங்களும் இந்த மாதிரி வெற்றி பெற முடியும். அண்ட் அவர் ஒன் மோர் ப்ரைடு எங்களோட பாக்யமதி மேம், அவங்க பார்த்தீங்கன்னா நெட்டு ஃபஸ்ட்டு குவாலிஃபை பண்ணாங்க. ஆல்ரெடி ஷீ இஸ் அ டாக்டரேட் அண்ட் பிஜிடிஆர்பியும் இன்னைக்கு கிளியர் பண்ணி கவர்மெண்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த கிளிம்சஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு ஸ்டூடெண்ட் கொடுத்தது. பொறுமையாக பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க, அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுங்க. ரைட், சரி. கமிங் பேக் டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தது கோர்ஸ் ஃபீ என்ன. முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இதோட வேலிடிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். 13 months நாங்கள் தர்றோம் மேக்ஸிமமாக. எக்ஸாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னா கூட உங்களுக்கு 1 month கிரேஸ் பீரியட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன் மாதம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் 1 month கிரேஸ் பீரியட். ஜூன் 30 நடந்துச்சுன்னா ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு தர்றோம். சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால சரியா படிக்க முடியல, பரீட்சை சரியா எழுதலைன்னா நீங்கள் திருப்பி வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. அந்த ஒரு மாதம் திருப்பி நீங்கள் படிச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாங்கிற ஆஃபரும் உங்களுக்கு நாங்கள் தர்றோம். So, one of the best course with respect to validity, with respect to the content, with respect to the quality, with respect to the support. அதனால to the best இதை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ the course fee என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லான்ச் ஆஃபராக நம்ம அப் டு இது எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஆகஸ்ட் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் செல்லுபடியாகும். அதை மனசில் நல்லா ஆழமாக பதிய வச்சுங்க. லான்ச் ஆஃபராக 9,999 13 months வேலிடிட்டிக்கு தர்றோம். பட் இன்னும் லான்ச் ஆஃபரில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு பெனிஃபிட்டை தரணும்னு எக்ஸ்ட்ராவா ஒரு 1000 rupees ஆஃப் கொடுத்து, ஓகே, 8,999க்கு ஆக்சுவலாக லான்ச் பண்ணுறோம். ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீ 18,000, லான்ச் ஆஃபராக 9,999 வச்சோம். இருந்தாலும் நிறையா ரெக்வஸ்ட் வந்ததுனால நம்ம ஒரு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட், ஃபுல் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு, ஃபுல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கூப்பன் கோடு நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ளாட் 1000 அப்படின்னு சொல்லி கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 8,999க்கு இந்த கோர்ஸ் கிடைச்சிரும். பட் த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இஸ் ஆகஸ்ட் 10th வரைக்கும் தான் இது வேலிடிட்டியாக இருக்கும். ஓகே, 10/8 வரைக்கும் தான் வேலிடிட்டி இருக்கும். அதுக்குள்ளே இதை பர்ச்சேஸ் பண்ணீங்க. சார், எனக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ண முடியாது சார், எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் we are also giving the installment option. So installment option, the fees will be 9,999. அதில் எங்களால் டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ண முடியாது. பட் we are giving the installment. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5,000 ஃபஸ்ட்டு பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு என்னைக்கு பே பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு மாதத்தில் அடுத்த 4,999 நீங்கள் பே பண்ணிடலாம். ஸோ கோர்ஸ் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் டே 1லேருந்தே நீங்களும் படிச்சிடலாம். ஸோ 2 பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தர்றோம். ஒன்று, என்டையர் கோர்ஸ் ஃபீஸும் நான் பே பண்ணி 8,999க்கு வந்துடுறேன் சார், நான் அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே சார், என்னால் அமௌண்ட் எர்லியாக கட்ட முடியாது, பட் நான் சீக்கிரமாக வந்துடுறேன். ஆல்சோ யூ கேன் யூஸ் தி இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் ஆஃப் 5K + 4,999. எதையுமே யோசிக்காம தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்துவாங்க. இந்த 2 ஆஃபருமே அப்ளிகபிள் ஒன்லி அப் டு 10/8/2026. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபீஸ் அதிகமாகிவிடும். ஓகே, ஸோ அதனால இந்த 8,999 இல்லை இந்த 9,999, இது 5,000 ஃபர்ஸ்டே நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 monthக்கு அப்புறமா நீங்கள் 4,999 பே பண்ணலாம். பட் இந்த 5,000 பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 10/8. இந்த 8,999 எடுத்துக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் 10/8. ஸோ நெக்ஸ்ட் மண்டே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. டிஸ்கஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கஸ் வித் ஃபேமிலி. ஆல்சோ நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் ஃபுல்லாக போய் பாருங்கள், எங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு முடிவாக எடுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன், 13 months ஃபுல்லாக இந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது, நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 620 ரூபாய் செலவு பண்ணுறீங்க. ஓகே, பெர் மந்த் ஒரு மாசத்துக்கு 620 ரூபா செலவு பண்றீங்க. இதையும் உடச்சு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20லேருந்து 22 ரூபா வரைக்கும் செலவு பண்றீங்க. உங்களோட வெற்றிக்காக, உங்களோட வாழ்க்கை ஏற்றத்துக்காக, உங்களோட மாற்றத்துக்காக, நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காரணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு 20லேருந்து 22 ரூபாய் செலவு பண்ணி நாங்க சொல்ற இன்புட்டை கேட்டு படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி அதை திருப்பி அப்ளை பண்ணி சக்சஸ் உங்களால வர வைக்க முடியும் அப்படின்னா இந்த செலவு கிடையாது, இது ஒரு முதலீடு. உங்கள் மேலே நீங்கள் செய்கிற முதலீடு. அதையும் நீங்கள் டிஃபால்ட்டாக செய்ய வேணாம். என்னோட யூடியூப் சேனல் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஆப்புக்குள்ளே போய் ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க. தட் டிசிஷன் ஷுட் பி தி ஃபைனல் டிசிஷன். அந்த டிசிஷன் உங்களை வெற்றிக்கு நிச்சயமாக கூட்டிகிட்டு போகணும்.
ரைட்? ஸோ இதை தாண்டி கடைசியாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்க வேண்டி விரும்புறது, ஆல்ரெடி எல்லாரோட ஃபோட்டோவையும் பார்த்தீங்க. இப்போ எங்களோட ஆசை என்னன்னா, அடுத்த தடவை நாங்கள் ஒரு பேட்ச் போடும்போது உங்களோட ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்கணும். இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க. லேர்ன் சிஎஸ் அகாடமி அதுக்கு என்றைக்குமே துணை இருக்கும். உங்களுக்கு மேலதிக சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா 9500 964 322 அனுஷா மேமுக்கு தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களும் சரி நானும் சரி உங்களுக்காக ஒரு வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா அதை பார்த்த உடனே வாய்ஸ் நோட்டாவோ இல்லை தேவைப்பட்டா கால் பண்ணியோ உங்கள்கிட்ட நிச்சயமா பேசுவோம். உங்களோட சந்தேகங்களை தீர்த்து உங்களை ஆன்போர்டு பண்ணி கோர்ஸுக்குள்ள கொண்டு வருவோம்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். வெற்றி நிச்சயம், வெல்வதே லட்சியம். ஒரு மோஸ்ட் அஃபோர்டபுளில் நல்ல வேலிடிட்டியோட அருமையான கண்டென்ட்டோட டெஸ்ட் சீரீஸோட எல்லாத்தோடையும் உங்களுக்கு உள்ள வந்துடுது. ரெக்கார்டிங் வந்துடுது, லைவ் வந்துடுது, மென்டார்ஷிப் செஷன் வந்துடுது. வீக்லி 2 days நம்ம மீட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற ஃபீச்சர் கொடுத்துட்டோம். எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு பக்காவான கண்டென்ட். அனுஷா மேம் C-TET பேப்பர் 1 பேப்பர் 2 குவாலிஃபைடு எஜுகேஷனல் சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ளஸ் எஜுகேஷனல் சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்ட்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலை பண்ண வேணாம். 150 மார்க்குமே உங்கள் கையில் இருக்குது. செய்கிற சிறு சிறு பிழைகள் தான் நம்மளை மார்க்கை குறைக்குமே தவிர இங்கே கற்றுக்கிற அத்தனையுமே உங்களை உயர்த்தும் உயர்த்தும் உயர்த்தும். வேற எதுவுமே செய்யாது. அடுத்த முறை பரீட்சை நடக்கும்போது நிச்சயம் நம்ம அகாடமி டாப் அகாடமி இன் தமிழ்நாடா இருக்கும். அதுக்கு நீங்க தான் காரணமா இருப்பீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். சந்தேகங்கள்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஃபர் வேலிட் அன்டில் 10/8. அதையும் ஞாபகம் வச்சுங்க. டிஸ்கஸ் பண்ணி தீர்க்கமா ஒரு முடிவு எடுங்க. நாங்கள் உங்கள் துணை நிற்போம். தேங்க்யூ ஸோ மச். See you in next video.